ஒரே முறை இந்த மாதிரி மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ரொம்ப ஜூசியரா சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருக்கேன். இதுல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ்ல கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 4-5 விசில் மட்டன் நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க மட்டன் கிரேவியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இதை வச்சு மட்டன் வறுவல் செய்ய போறோம். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்ல. கண்ணாடி பதம் வந்தா போதும். அப்பதான் இந்த ஹோட்டல்ல எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க தெரியுமா, வெங்காயம்லாம் அப்படியே நம்ம கண்ணாடி பதமா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு நல்லா சுருள இதை வதக்கிக்க போறோம். ஃபைனலா பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா சுருள சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் சாஃப்டா இருக்கும். பீஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.